Hi friends, welcome to our channel Easy Beatrix. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th மேக்ஸில் யூனிட் 3 பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலர்லி எக்ஸசைஸ் 3.4 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 3.4ங்கிறது ரொம்ப ஒரு குட்டி எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் சால்வ்ங்கிற ஒரு மாடலில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். அதாவது இந்த பேட்டர்னில் சால்வ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வரோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வரிசையாக நம்ம பார்த்துட்டே வரோம். சால்வில் இப்படி இருந்ததுன்னா ஸோ ஒவ்வொரு விதமாக யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் இப்போ நம்ம பார்க்குற எக்ஸசைஸில் உள்ள தாட் ப்ராசஸ் நம்ம கொண்டு போகிற மாதிரி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக சால்வ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வரும். ஸோ அதுக்கு தக்கன எந்த ஸ்ட்ராட்டஜியில் சால்வ் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுறது தான் அங்கே விஷயமே. ஸோ அதுதான். ஸோ அதுக்கான ஐடியாஸும் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சால்வ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் ஓகேவா. எக்ஸசைஸ் 3.4ல் சால்வ் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். மற்றபடி இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். அப்போது நான் சொல்லியிருப்பேன் எப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக ஏகப்பட்ட மாடல் இருக்குது. அதில் இதுவும் ஒரு மாடல் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி டீல் பண்ணணும்னா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி ப்ராடக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா ப்ராடக்டாக கொடுத்துருப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு. x-4 x-7 இன்டூ x-2 இன்டூ x+1 இந்த மாதிரி ஈக்குவல் டு 16 ஓகேவா. ஓகே. ஸோ இது அப்படி இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாருங்க. அதாவது பேர் அப் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க பேர் அப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓகேவா. ஸோ எதோட பேருன்னு டிசைட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் நீங்க இது மாதிரி செக் பண்ணிக்கோங்களேன். இப்போ -4 இருக்கா, -4 -2னா உங்களுக்கு என்ன வரும். மல்டிப்ளை பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ஆட் பண்ணும்போது என்ன வரும், -6 வருதா. அதே மாதிரி இங்க பாருங்க -7 + 1 ஜஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் செக் பண்ணி பாருங்க. இதுவும் -6 வருதா. ஓகேவா. அப்போ அந்த -6 கரெக்டா வருது இல்ல, அது ரெண்டும் தான் ஜோடி. அதாவது x-4 இன்டூ x-2 ஒரு பேரு, x-7 இன்டூ x+1 இன்னொரு பேர். அந்த மாதிரி குரூப் பண்ணிக்க போறோம் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன் சரியா. ஸோ இப்போதைக்கு எப்படி பேர் அப் பண்றதுங்கிற ஒரு ஐடியா தரேன் அவ்வளோதான் சரியா. ஸோ இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன். ஓகே. இப்போ எது பேர் அப் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்போ x-4 இன்டூ x-2 ஓகே இன்டூ x-7 இன்டூ x+1 ஈக்குவல் டு 16 ஓகே தானே. சரியா. இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. இன்டூ இது ரெண்டையும் நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், x². அதுக்கு பிறகு சம் டைரக்டா சம் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ -4 -2 -6x வரும். டைரக்டா போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் உங்களுக்கு உட்காந்து மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஆக்சுவலி இதுதான் உங்களுக்கு வரும் கரெக்டா. ஃபர்ஸ்ட் x² வந்துருமா கரெக்டா. அதுக்கு அடுத்து -2x வரும். நெக்ஸ்ட் -4x வரும். அதை ஆட் பண்ண -6x தானே இப்போ வரும். சரியா. அதை தான் நான் டைரக்டா எழுதலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. சரியா. நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னா இதே -4ஐயும் -2வையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஓகேவா. அப்போ -4 இன்ட்டு -2 என்னது +8 தானே. அப்போ டைரக்டா +8ன்னு போட்டுக்கலாம் ஓகேவா. இன்டூ அதே மாதிரி இங்க ஓகேவா. ஸோ x² -7 இங்க என்ன இருக்கு +1 இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். -7 +1 ஆட் பண்ணா -6 வருமா. -6x அவ்வளவுதான். ஜஸ்ட் எக்ஸ கூட போட்டுக்கணும் செகண்ட் டேர்ம்ல. அடுத்தது இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். ஸோ -7 +1 என்ன வரும், -7 வருமா. ஸோ அதை அப்படியே போட்டுக்கணும் அவ்வளவுதான். சரியா. ஸோ டக்குன்னு உங்களுக்கு முடியும், அதுக்காக சொல்றேன் ஓகேவா. ஓகே. இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, இப்படி நம்ம பேர் அப் பண்ணதுனால இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் 2 ப்ராடக்ட்லயுமே ஈக்குவலா வரும். அதுக்காக தான் நம்ம அதை பேர் அப் பண்றோம். புரியுதாப்பா. ஓகேவா. ஸோ இதுதான் அங்க ஐடியாவே. சரியா. அப்போ இது எதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணலாம்னா புட் இந்த x² - 6x அது ஈக்குவலா வந்திருக்கு இல்லையா, அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியா. இது இக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுல தான் லாஸ்டா இனி சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஓகேவா. எப்பவுமே ஆன்சர்ல என்ன வேரியபிள், ஐ மீன் கொஸ்டின்ல என்ன வேரியபிள் இருக்கோ எக்ஸ் இருக்கா, அப்ப ஆன்சரும் எக்ஸ்ல தான் வரும் ஓகேவா. நம்ம இப்ப சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடுறோம் இல்லையா, x² - 6x ஒய்ன்னு போட்டு மொத்த இக்குவேஷனையும் ஒய்க்கு மாத்த போறோம். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒய்ல தான் வரும். பட் நமக்கு ஃபைனல் ஆன்சர் டிஸ்பிளே பண்றது எக்ஸ்ல தான்
போடணும். கரெக்ட் தானே? அதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ கிடைச்ச ஒய்க்குள்ள ஆன்சரை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதுதான் ஐடியா. ஓகேவா? நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்டே உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தக்கன நீங்க ஃப்ளோவை கொண்டு போகலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையும் மாத்திக்கலாமா? ஓகே, அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸை ஒய்ன்னு போட்டுக்கிட்டோம்ல. அப்போ ஒய் பிளஸ் 8 இன்டூ இங்கேயும் அதே தான் ஒய் மைனஸ் 7 ஈக்குவல் டு 16. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க நார்மலா. சரியா? அப்போ ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல பிளஸ் 8 மைனஸ் 7 ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? பிளஸ் 1 வருமா? தட் இஸ் 1 இன்டூ ஒய் ஒய்ன்னு வரும் இல்லைங்களா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்தது அப்படியே மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. கரெக்டா? ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 8 இன்டூ மைனஸ் 7 இல்லையா? அப்போ மைனஸ் 56ன்னு வரும். ஓகே தானே? சரியா? ஈக்குவல் டு 16. இங்க அந்த 16 மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த 16 இங்க கொண்டு வந்துருங்க. ஸோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 56 மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 56 மைனஸ் 16 ஆட் பண்ணா நான் வரும் மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. சரிதானே? இப்போ இந்த equation சால்வ் பண்ணுவீங்க. இது ஒரு குவாட்ரடிக் equation தானே? ஸோ ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ ப்ராடக்ட் என்ன? மைனஸ் 72, சம் என்னது? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அதாவது 1 இல்லையா? இப்போ சைடில் எழுதிப்பீங்களா? மைனஸ் 72ங்கிறது ப்ராடக்ட், 1ங்கிறது சம். கரெக்டா? ஸோ மல்டிப்ளை பண்றதை முதல் யோசிப்பீங்க இல்லையா? எதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 72 வருதுன்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? 8 9s are 72. கரெக்ட் தானே? ஸோ ஏன்னா சம்முங்கிறது 1ன்னு வந்திருக்கு, ப்ராடக்ட் மைனஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா டிஃபரன்ஸ் தான் அங்க 1 இருந்திருக்கும். கரெக்ட் தானே? அதுக்கு பிறகு நீங்க யோசிங்க. அதாவது சம்முங்கிறது 1 விச் மீன்ஸ் டிஃபரன்ஸ் 1 ஆக்சுவலி. ஸோ இப்போ பெரிய நம்பர் சைன் உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். கரெக்டா? அப்போ இது பிளஸ், அப்போ இதுதான் மைனஸ். ஓகே தானே? இப்போ செக் பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 72 வருமா? ஆட் பண்ணும்போது பிளஸ் 1 வருதா? செக் பண்ணிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சைன் மாறாம போடுவீங்க. ஸோ ஒய் மைனஸ் 8 இன்டூ ஒய் பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. கரெக்டா? அப்போ இதுல இருந்து ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஒய்க்கு 8ன்னு வருது. அதே மாதிரி ஒய் பிளஸ் 9 ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 9. ஸோ ஒய்க்கு 2 ரூட் வந்திருக்கு. இதோட முடிக்க கூடாது ஆக்சுவலி. கரெக்ட் தானே? ஸோ இந்த ரெண்டு, அதாவது ஒய்யோட இந்த ரெண்டு ஆன்சர்ஸ் இக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? ஒய்க்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ஈக்குவல் டு 8. கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x, 8 இங்க வந்துச்சுன்னா மைனஸ் 8 வரும் ஈக்குவல் டு 0. இப்போ ப்ராடக்ட் என்னது? மைனஸ் 8, சம் என்னது? மைனஸ் 6. கரெக்டா? அப்போ திங்க் பண்ணுவீங்க. ஆக்சுவலி டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது 4 2s are 8 வருது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இங்க ப்ராடக்ட் மைனஸ்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு சைன் உங்களுக்கு மைனஸ் இருக்கும். கரெக்ட் தானே? ஓகே தானே? எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு சைன் கண்டிப்பா மைனஸ்ல வரும். சரிதானே? பட் இங்க ஒரு சைனை நீங்க மைனஸ்ல போட்டீங்கன்னா ஆட் பண்ணும்போது மைனஸ் 6 வர வாய்ப்பே இல்லை. கரெக்ட் தானே? சொல்றது புரியுதா? அப்போ இந்த மெத்தட்ல நீங்க இந்த ரூட்ஸை கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட் தானே? அப்போ வேற இப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தா நமக்கு தான் குவாட்ரடிக் ஃபார்முலா இருக்கு இல்லையா? கரெக்டா? எப்பேற்பட்ட குவாட்ரடிக் ஈக்குவேஷனையும் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல குவாட்ரடிக் ஃபார்முலா உங்களுக்கு கை கொடுக்கும். கரெக்டா? ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தி ஹோல் டிவைடட் பை 2a. 10th படிச்சிருப்போம். கரெக்டா? இதுல ஏங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், அதாவது 1 இல்லையா? ஏங்கிறது 1, பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 6, சிங்கிறது கான்ஸ்டன்ட் மைனஸ் 8. இது அப்படி இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 6 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ 1, அதே மாதிரி சி என்னது? மைனஸ் 8. ஓகேவா? தி ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ 1. ஓகே தானே? சரியா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ்க்கு ஸ்கொயர்னா பிளஸ் ஆயிரும், 6க்கு ஸ்கொயர்னா 36. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், 8 4s are 32 தி ஹோல் டிவைடட் பை 2. ஓகேவா? 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 36 பிளஸ் 32, அப்போ உங்களுக்கு 68ன்னு வரும் தி ஹோல் டிவைடட் பை 2. கரெக்ட் தானே? இப்போ இந்த 68க்கு ரூட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஜஸ்ட் இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? 2க்கு போகுமா? 34 வரும். மறுபடியும் 2க்கு போகும், 17 வரும். 17 இஸ் பிரைம் நம்பர்ஸ். இதோட நீங்க முடிச்சுப்பீங்க. கரெக்ட் தானே? ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ therefore x ஈக்குவல் டு என்ன வந்தது? 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 68/2ன்னு வந்தது இல்லையா? அதே ஸ்டெப் தான் திருப்பி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஓகே, ஸோ இந்த இடத்துல
6 plus or minus 68க்கு என்ன வந்தது நமக்கு 2 square into 17 அந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஓகே, அப்போ root of 2 square into 17 the whole divided by 2 வரும். ஓகே தானே? so 6 plus or minus 2 square root out வெளியில இருந்ததுன்னா 2 ஆயிருமா? அப்போ 2 root 17 by 2 வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு நியூமரேட்டர்ல இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 2 வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்க 3 வரும் பிளஸ் ஆர் மைனஸ் இங்க ரூட் 17 வரும். தி ஹோல் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ இந்த 2 நமக்கு என்ன ஆகும்? கட் ஆகுமா? அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபைனலா எக்ஸுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17. ஸோ இப்போ நமக்கு ஒரு 2 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஓகே, சரியா? இப்போ நம்ம என்ன வேல்யூ போட்டோம்? ஒய்க்கு 8 போடும்போது இந்த ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் ஒய்க்கு -9 போடணும். ஓகே தானே? சரியா? ஸோ புட் y equal to -9 in equation number 1. ஓகேவா? அப்ப என்ன வரும் நமக்கு? first equation என்ன? x square minus 6x x square minus 6x equal to -9. ஓகே தானே? ஸோ இந்த -9 இங்க வந்துச்சுன்னா +9 ஆயிருமா? அப்ப x square minus 6x plus 9 equal to 0. ஓகே தானே? இப்போ ப்ராடக்ட் என்னது? +9 தான் ப்ராடக்ட். சம் என்னது? -6. கரெக்டா? இப்ப திங்க் பண்ணுவீங்களா? 3 3s are 9. ஏன்னா சம் ஐ மீன் ப்ராடக்ட் உங்களுக்கு +9 தான், பிளஸ் தான். அப்ப இதர் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும், ரெண்டுமே மைனஸா இருக்கும். இப்ப சம் -6ங்கும் போது இப்ப கண்டிப்பா ரெண்டுமே மைனஸா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப செக் பண்ணி பார்க்கணும். ப்ராடக்ட் பண்ணும்போது என்னது வந்துரும்? 9 வந்துருமா? ஆட் பண்ணும்போது -6 வந்துருமா? வெரிஃபை பண்ணிட்டு எப்பவுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ சைன் மாறாம இங்க எழுதணும். x plus 9 into x minus 6. கரெக்ட் தானே? ஓகே, ஓகே, சரி நான் இந்த ப்ராடக்ட் டேர்ம் எழுதிட்டேன். ஓகேவா? ஆக்சுவலி ரூட்ஸ் நமக்கு என்னது? இங்க தானே வந்திருக்கு. -3 அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க இல்லையா? ஓகே, x -3 into x -3 equal to 0. நான் டக்குனு இது ரெண்டுத்தையும் எழுதிட்டேன். சாரி. ஓகே, ஸோ ஓகே தானே? அதுக்கு பிறகு x -3 equal to 0 x equal to 3 அகெயின் மறுபடியும் x equal to 3. அவ்வளோதான். ஓகே தானே? அப்ப இங்க ஆல்ரெடி 2 ரூட்ஸ் வந்திருக்கு, இங்க ஆல்ரெடி 2 ரூட்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஆக்சுவலி இது ஒரு குவார்டிக் இக்குவேஷன். கரெக்டா? குவார்டிக் இக்குவேஷன் என்ன? டிகிரி 4. அப்ப கண்டிப்பா 4 ரூட்ஸ் வந்திருக்கும். அதாவது எக்ஸுக்கு 4 ஆன்சர் வந்திருக்கும். கரெக்டா 4 ஆன்சர் வந்திருக்கு. அவ்வளவுதான். therefore சொல்யூஷன் இஸ் எப்பவுமே ஆன்சர் டிஸ்பிளே பண்ணுங்க. அதுதான் நல்ல ஒரு பிரசன்டேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ 3 + 17 √17 ஆர் இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் கூட நீங்க போட்டுக்கோங்க. கம்மா அடுத்த 2 ரூட்ஸ் என்னது? 3யும் அகெயின் 3 தான். டபுள் ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். புரியுது இல்லை? ஸோ 4 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபைனல் ஆன்சர் எக்ஸில் தான் இருக்கணும். அதை மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாடல் ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எதை பேரப் பண்ணணும்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டேர்மும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்மும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க பேரப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது? 6x² வருதா? அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் பேரப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் என்னதான் வருது? 6x² வருதா? ஸோ அது அப்படி கூட நீங்க ஐடியா எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க நீங்க ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஆட் பண்ணி செக் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு வேற வேறையா இருக்கு. ஸோ டக்குன்னு உங்களுக்கு எது பேருன்னு கண்டுபிடிக்க டிஃபிகல்ட்டியா இருக்கலாம். போன மெத்தட்ல ஐ மீன் போன ப்ராப்ளம்ல சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டுமாவது அந்த பேர்ல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்போ ஈஸியா உங்களுக்கு கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அந்த ஐடியாவை ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேரப் பண்ணும்போது ஈக்குவலா வர பட்சத்துல இந்த மாடல் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரி? அப்ப இது பேர். கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் இதுவும் பேர். சரியா? ஸோ அதை பேரப் பண்ணிக்கலாமா? ஸோ 2x - 3 into 3x - 2 into 6x - 1 into x - 2 அப்புறம் இந்த -5 ஈக்குவல் டு 0. ஓகே தானே? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க. இந்த -5 அப்படி இருக்கட்டும். ஓகேவா? அதை அப்படியே அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துட்டு வரணும். சரியா? இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 2x into 3x இல்லையா? ஸோ என்ன வரும்? 6x² வருமா? நெக்ஸ்ட் 2x into -2 இல்லையா? ஸோ -4x வரும். -4x. அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம் -9x. அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம். ஓகேவா? அப்ப என்ன வரும்? -3 - 2 that is +6. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க. ஓகே, 6x into x that is 6x². ஓகே, அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம். ஓகே, so 6x into -2 that is -12x. அது முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் -1 into x
minus x. Okay, next in the term minus 1 into minus 2, that is plus 2. Okay, next in the minus 5 அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துட்டு போகணும், equal to 0. So இப்போ like terms எல்லாம் solve பண்ணுவீங்களா? So 6x square minus 13x plus 6 into 6x square minus 13x plus 2 minus 5 equal to 0. So இப்போ பார்த்தீங்களா நான் போன ப்ராப்ளம்ல சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் ஈக்குவலா வரும் ரெண்டு பேருக்குமே, அதுதான் அங்க ஹிண்ட். சரிதானே? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை புட் 6x square minus 13x equal to y ன்னு எடுக்கணும் இல்லையா? equation number 1. இதுதான் ஐடியாவே இல்லையா? ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு, y plus 6 into y plus 2 minus 5 equal to 0. ஓகே, இப்போ இதை ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஓகே தானே? இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான், டக்குன்னு எழுதிடலாம். y ஸ்கொயர் அப்போ நான் சொன்னேன் இல்லையா, 6 2வையும் ஆட் பண்ணி போடணும் இல்லையா? அப்போ என்ன வரும், 8y வரும். நெக்ஸ்ட்ல மல்டிப்ளை பண்ணி போடணும், 6 2s are 12 இல்லையா? ஸோ இது முடிஞ்சுதான். நெக்ஸ்ட் ஒரு -5 வெளியில இருக்கு, அதை மறந்துடக்கூடாது, ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். அப்போ y ஸ்கொயர் பிளஸ் 8y 12 minus 5னா 7 வருமா, ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஓகே, இதை இப்போ சால்வ் பண்ணோம். கரெக்டா? ஓகே, இப்போ ப்ராடக்ட் என்ன, 7 தானே ப்ராடக்ட், சம் என்னது 8. கரெக்டா? ஸோ ப்ராடக்ட் 7ங்கும் போது ஒன்லி ஆப்ஷன் 7 1s are 7 தான். ஆட் பண்ணும்போதும் பக்காவா 8 வருது. கரெக்டா? அப்போ இதுதான் நம்மளோட ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் இல்லையா? அவ்வளோதான். சைன் மாறாம எழுதுவீங்களா? அப்போ எப்படி எழுதலாம், y பிளஸ் 7, கீழே இந்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம், y பிளஸ் 7 இன்டு y பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. கரெக்டா? இதுல இருந்து y plus 7 equal to 0, that is y equal to minus 7. Okay, அதே மாதிரி y plus 1 equal to 0, that is y equal to minus 1. இப்போ yக்கு தான் ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு இல்லையா? இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது, நான் ஆல்ரெடி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இந்த yயோட இதை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுடைய ஃபைனல் சொல்யூஷன். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிதானே? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே எடுத்து இந்த ரெண்டுத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போறோம். சரிதானே? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு, y ஸ்கொயர் 6x ஸ்கொயர் மைனஸ் 13x, 6x ஸ்கொயர் மைனஸ் 13x ஈக்குவல் டு y இல்லைங்களா? இதுல இப்போ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சது, yக்கு மைனஸ் 7, ஸோ yக்கு minus 7 substitute பண்ண போறோம். That is 6x square minus 13x equal to minus 7. minus 7 இங்க வந்துச்சுன்னா plus 7 ஆகுமா? So 6x square minus 13x plus 7 equal to 0 இல்லையா? இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், x squareோட கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இல்ல 6. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க ப்ராடக்ட் 7 கிடையாது. ஓகேவா? 6 into 7 புரியுதா? that is 42 தான் இங்க ப்ராடக்ட். ஓகே தானே? ஓகே, இப்போ 42 ப்ராடக்ட், சம் என்னது -13. சரிதானே? ஓகே, அதே மாதிரி இப்போ யோசிச்சு பார்த்துக்கும் போது 7 6 are 42. கரெக்ட் தானே? பட் ப்ராடக்ட் உங்களுக்கு பிளஸ்ல இருக்கு, சம் மைனஸ்ல இருக்கு இல்லையா? ஓகே தானே? அப்போ ரெண்டுமே மைனஸ் வரும் இல்லையா? ஓகே, ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது தட் இஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 42 வருது, ஆட் பண்ணும்போது -13 வருது. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எக்ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 விட வேற நம்பரா இருக்கிற பட்சத்துல ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, ஃபைனல் ஆன்சர்ல அந்த டேர்மால டிவைடும் பண்ணிக்கணும். 6ஆல தானே மல்டிப்ளை பண்ணும், அப்போ லாஸ்டா அந்த 6ஆல டிவைடும் பண்ணிக்கணும். சொல்றது புரியுதா? ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும், -7/6, -6 கட் ஆயிரும் இல்ல, அப்போ -1. ஓகே தானே? இது அப்படியே சைன் மாறாம இங்க எழுதணும். x minus 7/6 into x minus 1 equal to 0. That is x equal to 7/6, x equal to 1. ஓகே தானே? அப்போ xக்கு ரெண்டு ரூட் வந்துருச்சா? ஓகே தானே? புரியுதா? ஓகே, இப்போதைக்கு ரெண்டு ரூட்ஸ் வந்திருக்கு when y equal to -7. சரிதானே? இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, yக்கு அடுத்த ரூட், அடுத்த வேல்யூ என்ன வந்தது நமக்கு, -1 வந்ததா, அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதாப்பா? ஓகே, ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணி அகெயின் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரதை எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான். சரிதானே? புரியுதா? அப்போ அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஓகே புட் y equal to -1, அதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். -1 தானே வந்தது. ஓகே ஓகே, ஸோ 6x square minus 13x equal to -1. -1 இங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு +1 ஆயிரும். ஸோ 6x square minus 13x plus 1 equal to 0. சரியா? இங்கே அதே தான், ப்ராடக்ட் உங்களுக்கு 6 இல்லையா, ஏன்னா
கோஎஃபிஷியன்ட் 6 இருக்குல்ல. ஸோ ப்ராடக்ட் உங்களுக்கு என்னது 6 வந்துரும். அதே மாதிரி சம் என்னது -13. கரெக்ட் தானே? இப்போ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வரும், அதே 2 நம்பர் ஆட் பண்ணா 13 வரும்னு யோசிக்கும் போது எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஏன்னா 2 3s are 6, 6 1s are 6 வர வாய்ப்பே இல்லை. கரெக்ட் தானே? ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ எக்காரணத்தை கொண்டு 13 வராது. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க பண்ண முடியாது, ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ போன ப்ராப்ளம்ல பண்ண மாதிரி குவாட்ரடிக் ஃபார்முலா தான் ஒன்லி சாய்ஸ் இந்த இடத்துல, இல்லைங்களா? ஸோ x equal to -b plus or minus root of b square minus 4ac the whole divided by 2a. ஓகேவா? மைனஸ் ஆஃப் b என்னது -13 தானே? -13 plus or minus root of -13 the whole square minus 4 into a என்னது 6 into c என்னது 1 இல்லையா? c 1 the whole divided by 2 into a என்னது 6. ஓகேவா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? 13 plus or minus root of மைனஸ்க்கு ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர்னா 169 இல்லையா? மைனஸ் 6 4s are 24 the whole divided by 2 6 are 12. ஓகேவா? ஸோ 13 plus or minus 169 minus 24னா எவ்வளோ வரும்? 145 வருமா? தி ஹோல் டிவைடட் பை 12. ஆக்சுவலி 145 நீங்க அந்த டா மெத்தட்ல, அதாவது ஃபேக்டரைசேஷன் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் 5 2s are 10, ரிமைண்டர் 4 வரும், 45, 5 9s are 45 செக் பண்ணலாம். ஓகேவா? இங்க ஆக்சுவலி ஸ்கொயர் நம்பர்ஸா வரல. இப்போ போன ப்ராப்ளம்ல 2 ஸ்கொயர் அந்த மாதிரி வந்தது இல்லை. இங்க அந்த மாதிரி வரல. 5 ஒரு பிரைம் நம்பர், 29 பிரைம் நம்பர். ஸோ இந்த இடத்துல நீங்க ரூட் எடுத்து போடுறது வேஸ்ட் தான் என்ன கேட்டா. ஸோ இந்த ஆன்சரை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸுக்கு என்ன ஆன்சர்? இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். புரியுதாப்பா? பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல. அப்போ 13 பிளஸ் ரூட் 145/12 ஒரு ஆன்சர், மைனஸ் ரூட் 145/12 போட்டா ஒரு ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் டிஸ்பிளே பண்ணிக்கணும். சொல்யூஷன் இஸ் x equal to 7/6, 1, 13 plus or minus root 145/12. அவ்வளோதான். சரியா? ஸோ 4 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இதான் ஜஸ்ட் அதை எடுக்கிறது தான். எந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம்னு ஐடியா எடுக்கிறதா அங்கே விஷயம். அதுக்கு பிறகு பொறுமையாக கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். சரியா? அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இது ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்தையும் பேர் அப் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. ஓகே. அதே மாதிரி போன மெத்தட்ல போன எக்ஸசைஸ்ல பண்ண ப்ராப்ளம்ஸையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த மெத்தட்ல ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. ஓகேவா? அது இல்லாத பட்சத்துல தான் நீங்க இதை யோசிக்கணும். இதுவும் இல்லாத பட்சத்துல நீ அடுத்தடுத்த எக்ஸசைஸ்லயும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வருது. ஸோ அதுக்கு தக்கன நீங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ரிலேட்டா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் நீங்க ஹெல்ப் கேட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம செக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.